Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat online happy shopping. Buy Moat. My சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நீர்மோர் அதிகமாக குடிங்க, ஆனால் தயிரை கம்மியாக சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா நீர்மோர் கோடை காலத்தில் எங்கே பார்த்தாலும் இலவசமாக கொடுக்குறாங்க. மயிலாப்பூர் கோவிலில் 63 நடக்கும். டிவிஎஸ் கம்பெனிக்காரங்க நீர்மோர் கொடுப்பாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி, பிரியாணியே போடலாம். ஆனால் அவங்க பல வருஷமாக நீர்மோர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அப்போது மக்கள் மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயம், நீர்மோர் குடித்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதை பார்த்து நிறைய பேர் இன்றைக்கும் நீர்மோர் இலவசமாக கொடுக்குறாங்க. கிராமத்துக்கு போனதும் அதிகமாக மோர் குடிக்கிறியான்னு தான் கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி சென்னையில் எங்கே பார்த்தாலும் லஸ்ஸி லஸ்ஸி லஸ்ஸி. லஸ்ஸியில் என்ன இருக்குது? சர்க்கரை இருக்குது, ஐஸ் க்யூப் இருக்குது. இது ரெண்டுமே கெமிக்கலு. ஆனால் நம்ம அதுக்கு மாறுறோம். இப்போ ஆனால் நிறைய கேட்ரிங்காரங்க மோரை நல்லாவே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சாதம் சாப்பிட்டுட்டு கடைசியாக ஒரு கிளாஸ் மோர் குடித்தோம்னா நல்லா ஜீரணமாகுது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. சரி, இந்த நீர் மோரை எப்படி பண்ணுறது, எப்படி பண்ணால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, லெமனு, இஞ்சி, உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் நல்லா கழுவிட்டு ஈரம் போக தொடச்சிட்டு முதல்ல கருவேப்பிலையை நல்லா அலசணும். மிளகாய் விதையை எடுத்துடணும். இந்த தோலை மட்டும் யூஸ் பண்ணணும். இஞ்சி தோல் ஒரு விஷம், அதனால் இஞ்சி தோலை நல்லா சீவிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஆமாம், இப்போ நம்ம இந்த 5 ஐட்டம் மட்டும்தான். 1 தயிர், 2வது லெமனு, 3வது இஞ்சி, 4வது பச்சை மிளகா, 5வது வெங்காயம், கொத்தமல்லி, அத்தனையும் மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அரைச்சி இந்த நீர் மோரில் கலக்கிறோம். கலக்கினதும் நல்லா ஒரு கலரும் க்ரீன் கலர் வரும். பரவாயில்ல, நல்லது தான் உடம்புக்கு. அப்போது நம்ம மிளகாவில் விதை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த காரம் கம்மியாகிடும். இப்போ நீர் மோரை குடித்தோம்னா நம்ம வர வெய்ய காலத்தில் ஆரோக்கியமாக இருக்கலாம். வெய்ய நாள் மட்டும் இல்லை, மழை நாள்லேயும் நம்ம நீர்மோர் சாப்பிட்டா நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஆனால் தயிர் மட்டும் அளவோடு சாப்பிட்ணும். ஏன்னா தயிர் ஒரு சூடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு சூட்டை உருவாக்கி விட்டுரும். அதனால் தயிரை கம்மி பண்ணிக்கோங்க. நீர்மோரை அதிகமாக எடுத்துங்க. குடிக்கலாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு 2 பாட்டில் கையில் கூட எடுத்துக்கலாம். எங்கன்னா பயணம் போகிறோம்னா நம்ம நீர்மோரோடு போய் நாமளும் சாப்பிட்லாம். யாருக்குனாலும் கொடுத்தாலும் அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். குளிச்சா குத்தாலும் குடித்தா நீர்மோர் அப்படின்னும் சில பாடல்கள் வருது. நம்ம முன்னோர்கள்லாம் அதிகமாக காலையில் எழுந்தவொன்னே ஒரு நீர்மோர் கொடுங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு வயலில் போய் வேலை செய்வாங்க. 11 மணி வரைக்கும் அந்த நீர்மோர் உடம்புக்கு தேவையான அத்தனை எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். அதனால் அனைவரும் நீர்மோர் சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.